என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு September 5 டீச்சர்ஸ் டே. ஸோ இந்த டேல ஒரு ஜென்ரல் வீடியோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத என்னோட ஐடியா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இன்னைக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொன்னீங்க. பட் இருந்தாலும் உங்களை மாதிரி நானும் ஒரு மாணவனாக இருந்து இப்போ நிறைய பேருக்கு நான் கிளாஸ்ல ஒரு சில விஷயங்களை சொல்லித்தர அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணமான என்னுடைய பெற்றோர்கள் மற்றும் என்னுடைய ஆசிரியர்கள் ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இப்போ ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு டெலிவரி பண்ற விஷயம் உங்களுக்கு வந்து சேருது அப்படின்னா ஸோ அது ஏன் மைண்டுக்குள்ள எப்படி வந்துச்சு அப்படின்னு நான் திங்க் பண்ணி பார்க்குறப்போ என்னோட ஆசிரியர்களோட பங்கு ரொம்ப அதிகம். ஸ்கூல் டேஸ்ல இருந்து இது வரைக்கும் பல விஷயங்களை அனுபவத்தில் கற்றுக்கிட்டாலும் ஒரு சில அடிப்படை விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் தான் நமக்கு சொல்லி தர்றாங்க. அதனால ஸ்கூல் டேஸ்லாம் நம்ம படிக்காம ஒரு விஷயத்தை இப்போ கற்றுக்க முடியாது. இருந்தாலும் நீங்க இப்போ நினைச்சாலும் நான் ஸ்கூல்ல நான் இது எதுக்காக சொல்றேன்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போதான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு உள்ள வர்றாங்க. சில பேர் 10-20 வருஷம் ஆயிருக்கலாம். பட் நம்ம ரீகைன் பண்ணி கொண்டு வரோம் நாலேஜ். இருந்தாலுமே நமக்கு பேஸ் அப்படிங்கிறது ஒரு டீச்சர்ஸ் கொடுத்தது தான். சரிங்களா? அதாவது நிறைய கருத்துக்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நிறைய ஸ்டேட்டஸ் நானும் நிறைய பார்க்குறேன். ஸோ இதை தாண்டி இன்னைக்கு இந்த வீடியோ போடுறதுக்கான ரீசன் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த டீச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் படிச்சு வர்றது மட்டும் கிடையாது. ஸோ நான் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு BE மெக்கானிக்கல் கிராஜுவேட். பட் நான் எனக்கு ஒரு டீச்சர்ன்ற அங்கீகாரத்தை கொடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தான். ஸோ அது மாதிரி உங்களுடைய வரவேற்பு. இப்போ மற்ற சேனல்ஸ் எல்லாம் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் கேட்டகரி இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் பிரிச்சிருப்பாங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல்ல ஒரு 1 lakh வந்துருந்துச்சு அப்படின்னா நான் பெருசா வந்து அதை பத்தி நான் பெருசா யோசிச்சிருக்க மாட்டேன். பட் ஒரு எஜுகேஷன் சேனல், ஒரு நாலேஜ் ஷேர் பண்ற சேனல்ல ஸோ 1 lakh ஃபாலோவர்ஸ் என்னை ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதுல ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஆச்சு. இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய TNUSRB அஸ்பிரன்ஸ் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது இல்லாம ஸோ இந்த சேனல் இப்போ புதுசா ஆரம்பிச்ச சேனல். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அப்படின்னா வித்தின் ஒரு 6 months ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல 6 மாசத்துல நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 மேத் வீடியோ கொடுத்துருக்கோம். அது TNPSC ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில எவ்வளவு வரவேற்பை ஏற்படுத்தினது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ Group 4 எக்ஸாம், அப்கமிங் Group 2, ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த Group 4 இதெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் டைரக்டா கால் பண்ணி சொன்னீங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல எனக்கு இந்த சேனல் என்ன ஹாப்பி அப்படின்னா லாஸ்ட் Group 4ல நியர்பை 1000 மெம்பர்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 800-900 மெம்பர்ஸ்க்கு மேல எனக்கு ஒரு கால் பண்ணி மேத் உங்க வீடியோ தான் பார்த்தேன் சார், 25க்கு 23, 24, 25 எல்லாம் போட முடியுது. இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு அது மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அண்ட் மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனல். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதை தொடர்ந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் சர்க்கார் அப்படின்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா ரூரல் ஏரியா, வில்லேஜ் சைடு இருக்க பீப்புளுக்கு SSC ரயில்வே எக்ஸாம்ஸ் பத்தின விழிப்புணர்வை கொண்டு போகணும். ஸோ அதுவுமே சேம் பேட்டர்ன் தான். நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த சிலபஸ்ல இருக்க முந்தைய ஆண்டு வினாக்களை பயிற்சி பண்ணோம்னா நம்ம கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும். சரிங்களா? ஸோ அதனால அதுக்காக ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணி 1 week ஆகுது. ஆல்மோஸ்ட் 3000 ஃபாலோவர்ஸை தாண்டி போகுது. ஓகே, பட் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது யாருக்கும் ஒரு பெனிஃபிட் இல்லாம இருக்குது, இல்ல அவங்களை ஒரு என்டர்டைன் பண்ண வைக்குது அப்படிங்கிறத தாண்டி ஒரு எஜுகேஷன் சேனல் அப்படின்னா நம்ம கொடுக்குற நாலேஜ் வச்சு ஒருத்தவங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுறதோட சில பேரோட லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை தரமே மாறுது அப்படிங்கிறத நான் நேரடியாக நிறைய பேரை பார்க்குறேன். ஒரு அரசு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மாணவனோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, அது மாதிரி அரசு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அது மாதிரி வாழ்க்கையில வந்து எதுவுமே எனக்கு இல்ல, ஜீரோ, எனக்குன்னு ஒரு சப்போர்ட் பேக் அண்ட் எதுவுமே இல்லாம நான் ஜீரோல இருந்து டெவலப் ஆகணும்னு நினைக்கிறவங்க கையில எடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் கல்வி. அதுல TNPSC, TNUSRB, SSC, ரயில்வே இது மாதிரி கவர்மெண்ட் ஜாப் நிறைய நடுத்தர மாணவர்கள் மேலும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்கள மேல கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆச்சரியப்பட வேண்டியதே இல்லை. நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஆனா அதுக்கு உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரே ஒரு கீ. இப்ப நான் 2 சில்வர் பட்டன் வாங்கினதா இருக்கட்டும், இப்ப நம்ம அடுத்து கோல்டு பட்டன் வாங்க போறதா இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி இன்னும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை அரசு வேலையில அமர வைக்க போற நம்மளோட அடுத்த டார்கெட்டா இருக்கட்டும், எல்லாமே ஒரே ஒரு கீ தான். என்ன அப்படின்னு கேட்டா கன்சிஸ்டன்சி. நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொன்னதுதான், முயற்சி பயிற்சி அப்படிங்கிறத தாண்டி தொடர்ச்சி யாரு கையில உண்மையா இருக்கோ கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில சாதனையாளர்கள். அதை யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் அதுதான். ஒரு எக்ஸாம் தோத்துட்டீங்களா, பிரச்சனையே இல்லை, அடுத்த எக்ஸாம் ட்ரை பண்ணுங்க, அதுக்கு அடுத்த எக்ஸாம் ட்ரை பண்ணுங்க. நம்ம 10 வருஷம் ட்ரை பண்ணி ஜெயிச்சுட்டா கூட லைஃப் மாறிடும். நம்ம விட்டுட்டா லைஃப் இப்படியே தான் இருக்கும். சரிங்களா? அதனால ஒரு டைம் தோத்தா அது எக்ஸ்பீரியன்ஸ், 2வது டைம் தோத்தா அதை விட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஏதோ ஒரு டைம் ஜெயிப்போம்ல, அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் மைண்ட்ல வச்சு கன்சிஸ்டண்டா ஓடிக்கிட்டே இருங்க. நெகட்டிவ் பீப்புள்ஸை அவாய்ட் பண்ணுங்க. 2 விஷயம். சரிங்களா? நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவா மூவ் பண்றோம் அதே அளவுக்கு நெகட்டிவ் பீப்புளை அவாய்ட் பண்றோம். இது 2யும் பண்ணீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ இது போக உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டா
எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லாமல் அது மாதிரி நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நிறைய சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்க. அது மாதிரி உங்க ஏரியாவில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அவேர்னஸோ இல்லை 11th 12th படிச்சு முடிச்சவங்களுக்கு அதுக்கப்புறம் டிகிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கெரியர் கைடன்ஸோ இந்த மாதிரி எதுவும் தேவைப்பட்டால் சோசியல் சர்வீஸ் எஜுகேஷன் பேஸ் பண்ணி பண்றதுக்கு நம்ம அகாடமி சார்பாக இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி சார்பாக நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்காக வெயிட் பண்றோம். நீங்க எப்போ கூப்பிட்டாலும் வந்து சர்வீஸ் பண்ண ரெடி. அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து எங்களுக்கு இதை பத்தின ஒரு கைடன்ஸ் வேணும். எக்ஸாம்பிள் மதுரையில எனக்கு டிஎன்பிஎஸ்சியை பத்தி மேக்ஸை பத்தின ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படின்னா அதுக்கான டீமையும் நம்ம ஃபார்ம் பண்ணி அங்கேயுமே வந்து கிளாஸஸ் எடுத்து தர போறோம். கூடிய விரைவில் மதுரையில வந்து பாத்தீங்கன்னா செமினார் கண்டக்ட் பண்ண போறோம். மேக்ஸுக்கு 10 நாள்ல ஓவரால் டாபிக் 10 நாள்ல கம்ப்ளீட் பண்ண போறோம். வரக்கூடிய அடுத்த குரூப் 4ல இருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்மே எங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறாங்களோ அங்க போய் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள். எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய ஆதரவு. அதையும் தாண்டி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட், சரிங்களா? ஏன்னா நம்ம சேனலை பொறுத்தவரை நான் ஏதோ ஒன்று கொடுத்தா உங்களுக்கு ஏதோ யூஸ் ஆகுதுன்றது கிடையாது. நான் கொடுக்குற விஷயம் முழுசா உங்களுக்கு யூஸ் ஆகணும். அது என்னோட தாட்டு. ஸோ அப்போ நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற பசங்க தேடுறது நமக்கு எது தேவையோ அதை மட்டும் தேடணும். சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக மோட்டிவேஷனே கேட்டுக்கிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. மோட்டிவேஷன் அப்படிங்கிறது 5 நிமிஷம், அதிகபட்சம் 10 நிமிஷம். 24 மணி நேரத்தில் ஒரு 20 மணி நேரம் நீங்கள் படிக்கிறது தான் செலவு பண்ணணும். நம்மளோட வெற்றியை நோக்கி மட்டும்தான் நம்ம குறிக்கோள் இருக்கணுமே தவிர இதில் டீவியேஷன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. மற்றபடி வரக்கூடிய சின்ன சின்ன டீவியேஷன்லாம் ஒமிட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ணுங்க. நீங்கள் அடைய வேண்டிய இடத்த கண்டிப்பாக அடைவீங்க. கோல் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே உங்களோட கோலை மட்டும் மாற்றிடாதீங்க. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண கோலை மைண்டில் அப்படியே வச்சுக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணலாமே தவிர டவுன்வர்ட்ஸ் வந்துடாதீங்க. தேங்க்யூ. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண போகிறதுக்கும் தேங்க்யூ. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த 2 சில்வர் பட்டன் வாங்குறதுக்காக நான் மட்டும் இல்லை, என் கூட உழைத்த நம்மளுடைய இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியை சார்ந்த அனைத்து உழைப்பாளர்கள், சரிங்களா, அனைத்து ஊழியர்கள் மற்றும் என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும், சரிங்களா, எல்லாருக்குமே நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாரோட உழைப்புமே இதில் இருக்கு. ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னா அதில் நான் எடுக்கிற கண்டென்ட்டை தாண்டி அந்த விஷயத்தை கிளாரிட்டியாக அவங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்குமே ஒரு டீம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கும் என்னோட சார்பாக மற்றும் உங்களோட சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூமா, தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.